முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து விடுதலையான முருகனை லண்டனுக்கு அனுப்ப முடியாது என்று மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? இந்த வழக்கில் மத்திய அரசு தற்போது இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. தமிழக அரசும் சரி, அதே சமயம் முருகனுடைய தரப்பிலும் சரி, என்ன சொல்லியிருக்காங்க? இது தொடர்பாக விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதிகளாக இருந்த நளினி, சாந்தன் உட்பட 7 பேரை விடுதலை செய்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த விடுதலை செய்யப்பட்டவர்கள் இலங்கை நாட்டைச் சேர்ந்த முருகன், சாந்தன் ஆகியோர் அகதிகள் முகாம், திருச்சி அகதிகள் முகாமில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் லண்டனில் வசிக்கக்கூடிய தன்னுடைய மகளுடன் சேர்ந்து வாழ விரும்புவதால் பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிப்பதற்காக திருச்சி முகாமில் இருந்து சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகம் சென்று வருவதற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் முருகன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் தனபால் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் கொலை வழக்கில் குற்றவாளியான இலங்கையைச் சேர்ந்த முருகனை லண்டனுக்கு அனுப்ப முடியாது எனவும், இலங்கை நாட்டினுடைய துணை தூதரகம் ஆவணங்களை வழங்கினால் மட்டுமே இலங்கைக்கு அனுப்ப முடியும் என்றும் தெரிவித்தார். தமிழக அரசு தரப்பில் திருச்சி சிறப்பு முகாமிலிருந்து சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு முருகனை அழைத்து சென்று வர காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் முருகனுக்கு இந்த பயண ஆவணம் வழங்குவதற்கான நேர்காணலுக்கு இலங்கை தூதரகம் அழைக்கும் போது அவருக்கு பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்டு இந்த வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.